ஹலோ ஆல் வணக்கம். பீடா வெல்கம் டு தி ஷோ. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. போன வாட்டியே நம்ம சொல்லியிருந்தோம் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ அதை பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்டு, பர்ஸ் 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிட்டன்ஷன் ஸ்லாப்ஸ் அதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசிடலாம். அதை சொல்லுங்கள். 3 ரிட்டன்ஷன் 18 கோடி, 14 கோடி, 11 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரெண்டு இங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இப்பவும் டேப்பர் ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. 18, 14, 11னா நான் எப்படியே அடுத்தது வந்து 8, 6 அப்படி முடிச்சிருக்கணும். ஆனால் 4வது பிளேயருக்கு திருப்பி 18 வருது, 14 வருது. அப்போ அது எப்படி அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அப்புறம் அப்படியே ஒண்ணா போலாம். எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. அங்கதான் வச்சிருக்காங்க பெரிய செக்கு. இப்ப எப்படின்னா உங்களுக்கு இப்ப நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க டேப்பர் பண்ணிட்டே வருவாங்கன்னு. இப்ப நீங்க இத கணக்கு போட்டீங்கன்னா 5 ரிட்டன்ஷன் பண்ணீங்கன்னா 75 கோடி அவுட்டு. சோ இப்ப அதுக்கு அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? 110 120 கோடியில 75 கோடி அவுட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்க பிளேயர்ஸ் எடுக்கவே முடியாது. அதே சமயம் உனக்கு 5 ரிட்டன்ஷன் நான் கொடுக்கலன்னாலும் எல்லாரும் சண்டை போடுறாங்க. இப்ப ஒரு சில பிரான்ச்சைசி ரிட்டன்ஷன் ஆப்ஷனே இல்லாத பிரான்ச்சைசி எல்லாம் இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் எப்படின்னா நீங்க ரிட்டன்ஷனே கொடுக்காத, எல்லாத்தையும் போடு, இந்த பிளேயரை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு அவங்க சண்டை போட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலா 18, 14, 11 அதுக்கப்புறம் 9, 6 தான் இருக்கணும். இப்ப நீங்க போர்த் பிளேயரை திருப்பி 18 கோடி போட்டீங்கன்னா உங்க பர்சு காலி ஆயிடும். ஒரு டீம் கூட 3 பிளேயருக்கு மேல ரீட்டேனே பண்ண மாட்டாங்க. இந்த 18, 14, 11 அன்கேப்டு பிளேயர் நீங்க 4 கோடிக்கு ரீட்டைன் பண்ணலாம். சோ அந்த மும்பை அன்கேப்டு கூட பண்ண மாட்டாங்களா? மும்பை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, சிஎஸ்கே பண்ற சான்ஸ் இருக்கு. பண்ண சான்ஸ் இருக்கு சார். நீங்க 5 பிளேயர் ரிட்டைன் பண்ண 75 கோடி அவுட் உங்களுக்கு. நீங்க அது இப்ப யோசிச்சு பாருங்க. ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் எப்படின்னா உங்களுக்கு 10 டீமுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா 25 பிளேயர் நீங்க எடுக்கலாம். 120 கோடி பர்ஸ். இப்ப நீங்க டீம்ஸ் லைக் பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் 18 கோடி. இப்ப ஹர்ஷதீப் சிங்க 18 கோடிக்கு ரீட்டைன் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அவர் 18 கோடி போவாரா? 18 கோடின்றது என்ன உங்களுக்கு 1/6 ஆஃப் த பர்ஸ். 18 கோடியில அவர் போவே மாட்டார் ஆக்ஷன்ல. இப்போ பஞ்சாப் எப்படி யோசிப்பாங்க? கிளீன் ஸ்லேட்டோட வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிங்கும் போது இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 5 ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்கன்னா 75 கோடி. அந்த ஹர்ஷதீப் மாதிரி ஒரு ஆளு 18 கோடிக்கு ரீட்டைன் பண்றது சும்மா துண்டா 8, 8.5 கோடிக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. பஞ்சாப் மாதிரி ஒரு 5 ரிட்டன்ஷன் நீங்க ரிட்டைன் பண்ணிட்டு ஆஹா நான் 5 ரிட்டன்ஷன் பண்ணிட்டேன்னு வந்தீங்கன்னா அலசி விட்டுருவாங்க பஞ்சாப் கிங்ஸ். கரெக்டா கரெக்டா சரியான ஆள் உட்கார்ந்தா சொல்றேன் நானு. சரியான அதுதான் அது ஆள் அது அதை தான் நீங்க நோட் பண்ணணும். கரெக்டா பிளான் பண்ணி வந்தாங்கன்னா இப்ப பஞ்சாப்ல உட்காந்தா என்ன பண்ண, யாரையுமே ரிட்டர்ன் பண்ணாத. மற்ற டீம் எல்லாம் 5 பேர் ரிட்டர்ன் பண்ணி 60 கோடி 70 கோடின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துட்டு வருவாங்க. வச்சு தண்ணி காமிச்சிடலாம் ஆக்ஷன்ல. இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் அதை தான் பண்ணணும் எனக்கு. இப்ப நான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல உட்காந்தால என்ன பண்ணுவேன்? கிளீன் ஸ்லேட்டோட போவேன். if I can buy back players whoever I want, who's my first target with the amount of money போது பிசிசிஐ வச்சிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடனரி செக். அந்த 4 கோடிங்கும் போது ரொம்ப துண்டா உங்களுக்கு ஈஸியா போயிடும் சிஎஸ்கேக்கு. தோனி வந்துட்டு உங்களுக்கு அந்த அன்கேப்ல இது பண்றதுக்கு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீமும் பாத்தீங்கன்னா ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி. இப்ப பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு பிளேயர் அன்கேப்டு பிளேயர் 4 கோடிக்கு அந்த சஷாங்க். சஷாங்க் சிங்க மட்டும் ரிட்டைன் பண்ணிடுவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 2 லக்னோவும் அன்கேப் அதே தானே பண்ணுவாங்க, மயங்க் யாதவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க அவங்க எல்லாத்தையும் ஸ்குவாட்ல எடுத்துட்டாங்களே பீடா. அததான் நிதிஷ்குமார் ரெட்டி, மயங்க் யாதவ் எல்லாம். இல்ல இல்ல அததான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு இந்த அன்கேப் இப்ப சஷாங்க் சிங்கையும் அசுதோஷ் சர்மா 2 அன்கேப் பிளேயர் ரிட்டைன் பண்றேன் நான். ஸோ அந்த உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு உங்களுக்கு சான்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு இதோட நீங்க போனீங்கன்னா, ஏன்னா சஷாங்க் சிங் மாதிரி ஒரு ஆளு கண்டிப்பா ஒரு 6, 7 கோடி போவாரு. த அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ் வாட் ஹி ஹஸ் டன். அவரை நீங்க 4 கோடி எடுக்கிறது ஒரு பெரிய ஸ்டீல். எல்லா டீமுமே என்ன பண்ணணும்? இந்த அன்கேப்டு பிளேயர் வந்து 100% விடாம ரீட்டைன் பண்ணணும். 18, 14, 11 ஸ்லாப் ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணிடணும் நீங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி தி பிளான் மூவிங் ஃபார்வர்டு. இப்ப இது வந்து இட் ஹஸ் சூட்டட் பஞ்சாப் கிங்ஸ் டு கம் அப் வித் ரியலி ரியலி ஸ்ட்ராங் ஆப்ஷன் கோர் ஆஃப் த டீம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க பிசிசிஐ. இப்போ சன்ரைசர்ஸ் வில் பி வெரி ஹாப்பி. இப்ப சன்ரைசர்ஸ் எங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னா இப்ப வந்துட்டு அவங்க என்ன இப்ப யோசிங்க இப்படி பண்றாங்க. இப்ப கிளாசன், ஹெட், கமின்ஸ் 3 பேரையும் 18, 14, 11 பண்ணா
அபிஷேக் சர்மாவை 18 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணோம். மாட்டிப்பாங்க அங்க, ஏகப்பட்ட பணம் போயிடும். நிதிஷ்குமார் ரெட்டி 4 கோடி கொடுத்தாங்கன்னா அதான் அவங்களோட 5 ரிட்டன்ஷன்ஸ். பட் பயங்கரமா பர்ஸ் அதுதான் என்னோட கேள்வி. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஒரு மேட்ச் கேப் கொடுத்துட்டாங்கன்னா அவர் அன்கேப்டு பண்ண வர முடியாது இல்ல, அதுக்கு தான் சொல்றேன் நானு. நிதிஷ்குமார் ரெட்டி மாயங்க எல்லாரும் அடி வாங்கிடுவாங்க. இனிமே கேப் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அப்படியா? ரூல் செட் பண்ணும் போது மயங்க் யாதவ் அன்கேப்டு, அபிஷேக் இவரு வந்து அன்கேப்டு, நிதிஷ்குமார் ரெட்டி அன்கேப்டு. ஆல்ரெடி ஆடி இந்த ரூல்ஸ் இப்ப வெளியில வரும்போது someone has played international cricket அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கேப் இதுல வருமே ஒழிய, இதுக்கு மேல ஃபியூச்சர்ல அவங்க வந்துட்டு இப்ப நாளைக்கே இப்ப சவுத் ஆப்பிரிக்கால நவம்பர்ல வந்து ஒரு T20 சீரீஸ் வருது சரியா, ஒரு 4 மேட்ச் நடக்குது. அதுல வந்து உங்களுக்கு ஒரு சஷாங்க் சிங்கோ இல்ல ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோ ஆடினா தட் வில் நாட் பி கவுண்டட் அஸ் அ கேப்டன் பிளேயர். ஏன்னா ரூல்ஸ் ஹஸ் ஆல்ரெடி பீன் செட். இந்த ரூல்ஸ் டேட்டுக்கு அப்புறம் அவங்க இது பண்றதுனால they can still be retained. ஏன்னா இப்போ உங்களுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன்ஷன் லிஸ்ட் இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் தம். ஸோ அவங்க இப்போ சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய யோசனை அவங்க எப்படி யோசிப்பாங்க, இப்போ இவங்க 3 ஃபாரினர்ஸ் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இல்ல இப்போ ஒரு கிளாஸனை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 பேரை மட்டும் அபிஷேக் சர்மா ஹெட் கமின்ஸ் ரிட்டைன் பண்றாங்க பண்ணிட்டு அவங்க ஒரு யோசிக்கணும், கிளாசன் 18 கோடி போவாரா ஆக்ஷன்ல. அவங்களோட திங்க் டேங்க் ஆமா போவாரு அப்படின்னு சொன்னா ரிட்டைன் பண்ணிடுங்க, இல்லையா விட்டு பிடிக்க பாருங்க. ஸோ அப்படி ஏன்னா உங்களுக்கு ஆர்டிஎம் வேற இருக்கு. நீங்க 4 பிளேயரை ரிட்டைன் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டிஎமும் இருக்கு, அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குங்கும் போது அந்த 4th பிளேஸ் 18 crores யாருமே போட மாட்டாங்க. அப்படி போட்டா அந்த டீம் ரொம்ப கஷ்டப்படும் ஆக்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர் பை பிசிசி. ஓகே, அன்கேப்டு தான் அந்த ஒரு டவுட் இருந்துச்சு, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் கேப் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அப்படின்றத ஐ திங்க் யூ கிளாரிஃபைட் தட் ஆல்சோ. அந்த அன்கேப்டை வச்சு எங்க தலை தோனி திருப்பி ஒரு சீசன் மினிமம் ஆடிடுவாரு அப்படின்னு நம்ம சந்தோஷமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லலாம். மற்ற ஃபேன்ஸ் வந்து அதுக்கும் ஒரு இது இருக்கும். ஏன்னா நிறைய பேசிட்டு இருந்தாங்க நீங்க ஆன்லைன்ல எல்லாம், சிஎஸ்கேவோட ஃபேர்வெலை ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதும், அதை நாங்கள் ஸ்பாயில் ஆகலடா இந்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்க அடுத்தது வந்து ஆர்டிஎம் பத்தி சொன்னீங்க. அப்ப அதுலயும் ஒரு சின்ன ரூல் வந்திருக்கு. ஆர்டிஎம் வந்து கடைசி பிட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் டூபே சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன்ல வந்து 12 crore வந்து ஆர்சிபி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிவம் தூபேக்கு வந்து ஆர்டிஎம் சிஎஸ்கே போட்டாலும் தட் வில் நாட் பி த ஃபைனல் பிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிட்டு போடலாம், இன்னும் ஒரு பிட்டு போடலாம், அது எவ்வளோ வேணாலும் போடலாம். தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 12ல இருந்து அவங்க 12 பாயிண்ட் வாட் எவர் ஸ்லாப் 12 25 இல்லை 13 கேட்கலாம், 15 கேட்கலாம், 18 கூட கேட்கலாம். ஒரு பிட்டு போடலாம் ஆர்சிபி அகெயின்ஸ்ட் த ஆர்டிஎம் அப்படின்னு ஒரு புது ரூல் வந்திருக்கு. அந்த ரூலையும் நீங்க எப்படின்னு சொல்லிருங்க. இது கரெக்ட் தானா? இது கரெக்ட் தானா? நியாயம் தானே. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நான் வந்து இப்போ ஒரு பிளேயர் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் திங்க் டேங்க்ல உட்காந்துருக்கேன், நான் அஸ்வின்காக ஒரு ஆர்டிஎம் ரிட்டைன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அஸ்வின் வந்துட்டு ஒரு 3.6 crores தான் அன்பார்ச்சுனேட்டா போறாரு. ஹையஸ்ட் பிட் 3.6 crores தான் வச்சுக்கோங்க. பட் அஸ்வினோட ஒர்த் என்னன்னு அஸ்வின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஜோஸ் பட்லரே வச்சுக்கோங்க. அந்த கேஸ்ல இப்போ ஒரு 3.6 நான் என்ன பண்ணுவேன், பிகாஸ் ஐம் கோயிங் டு யூஸ் ஆர்டிஎம், நான் பிட்டே பண்ண மாட்டேன், அப்படியே உட்காண்டே இருப்பேன். இப்போ ஒருத்த வந்து பியூட்டிஃபுல்லா அதை இது பண்ணி 3.6 crores அப்பாடா சந்தோஷமா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைப்பான். உடனே நீங்க டக்குன்னு தூக்கிடுவீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிளேயரோட வேல்யூ அடிப்படுது. இப்போ வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் த பிளேயர்ஸ் டிசர்வ். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆர்சிபியில் உட்காந்துருக்கேன், நான் அஸ்வினுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 8 கோடி பட்ஜெட் போட்டு வச்சிருப்பேன் அஸ்வினுக்கு, 8 கோடி பட்ஜெட் வரைக்கும் போ அப்படின்னு. உனக்கு 3.6ல எனக்கு கிடைக்குதுன்னு நான் சந்தோஷமா உட்காந்துருப்பேன், எனக்கு கிடைக்குதுன்னா ஆர்டிஎம் போட்டு தூக்கிடுவான். அதுல வந்து எனக்கும் பிளேயர் போகுது, அந்த பிளேயரோட வேல்யூவும் டிமினிஷ் ஆகுது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், இப்போ எனக்கு அவன் டக்குன்னு ஆர்டிஎம் தூக்குறானா எனக்கு தெரிஞ்சிடும், ஓ அவன் ஆர்டிஎம் தூக்குறானா அவன் டெஸ்பரேட்டா இருக்கான் மேல போவான். நான் யோசிப்பேன் அவன்கிட்ட எவ்வளவு பர்ஸ் இருக்கு, அந்த டயத்துல என்னோட பட்ஜெட் என்ன, என்னோட காம்பினேஷன், நான் எவ்வளவு அஸ்வினுக்கு வந்து பணம் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்கும் போது 3.6 crore இருந்து என்னோட பட்ஜெட் 8 கோடி அஸ்வின் எனக்கு ஒர்த்து அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா டைரக்டா 3.6ல இருந்து 8க்கு ஏத்திருவேன். நான் 8க்கு ஏத்திட்டேன்னா அதுக்கப்புறமும் if they feel the player want to be used RTM by that franchisee feels that 8 crores is worth, they are going to match it. So that is going to be a win-win situation for me also. ஏன்னா நான் 8 கோடின்னு அவன் பர்சியா அடிக்கிறேன். இப்ப 8 கோடி மேல நீ போட்டு எடுக்கிறியா, என்னோட பட்ஜெட் 8 கோடி தான், அதுக்கு மேல போட்டு எடுக்கிறியா நீ எடு. இப்ப என்னோட ஆப்ஷன் டைனமிக்ஸா ஸ்பால் ஆயிடும் இந்த ஆர்டிஎம்ன்றதுனால. இது ஒரு பெஸ்ட் வெல்கமிங் சைட்.
win-win situation for the franchisee, win-win situation of the players. Very well done. ஓகே. ஸோ அந்த டோட்டல் சேலரி கேப் ஆக்ஷன் பர்ஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்டல் பர்ஃபார்மன்ஸ் பே 110 crore அது வந்து இப்போ 2025ல 146 crore, 151 crore 2026ல 2027ல 157 crore. அதாவது ஆக்ஷன் பர்ஸோட இன்க்ரிமெண்டல் பர்ஃபார்மன்ஸ் பேன்னு கொண்டு வந்திருக்காங்க, ப்ளஸ் மேட்ச் ஃபீயும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஃபைனலி உங்களுக்கு no matter what, money is not the only criteria to judge a sport, but money is also a criteria to judge a sport. இப்போ இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லாம் அந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மணி. பணம் வந்தாதான் ஸ்டாண்டர்ட் மேல போகும். இப்ப ஐபிஎல் ஏன் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு கம்பேர்ட் டு அதர் லீக்ஸ்? நானும் மற்ற லீகுக்கெல்லாம் போறேன், சிபிஎல் போகாத லீகே கிடையாது. பட் ஐபிஎல் ஒரு ஸ்டாண்ட் அலோனா இருக்குன்னா ஏன்? உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மணி, ஃபெசிலிட்டிஸ், த வே தே ரன் த ஷோ அப்படிங்கும் போது த செகண்ட் திங் இஸ் த பிளேயர்ஸ் பெனிஃபிட். இப்ப எப்படி யோசிப்போம், ஒரு 4 வருஷம் ஐபிஎல் ஆடுன்றது எல்லாம் ராமம் குப்பா சுப்பெல்லாம் ஆட முடியாது. நீங்க எக்ஸ்ட்ராடனரியா இருந்தீங்கன்னா ஐபிஎல் ஆட முடியுங்கும் போது when you get on to that, I want the players to earn what they deserve. சாதாரணப்பட்ட ப்ரெஷர்லாம் கிடையாது சார். டெய்லி ஃபிளைட்டு, ஆல்டர்னேட் டேஸ்ல மேட்ச், பிராக்டிஸ் செஷன், தூக்கம் கிடையாது. ரன் அடிக்கலன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வேற சோசியல் மீடியால வச்சு வருப்பாங்க. அப்படிங்கும் போது the players deserve money and BCCI is doing that. BCCI is getting lot of profit and the sharing it to the players போது என்ன சொல்றது, ஒரு BCCI வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். So it is a very welcome move. It is not about tempting players and directing players towards money. It's all about giving the players what they deserve. இதுலயும் ஒரு பெரிய டிக் BCCI. ஓகே. இன்னொரு முக்கியமான மேட்டர், இம்பாக்ட் பிளேயர் நாட் கோயிங் அவே டில் 2027 சொல்லிட்டாங்க. ஃபுல் சைக்கிள் 3 சீசன் இம்பாக்ட் பிளேயர் தான் வர்றாங்க உள்ள. இப்படிதான் காட்ட போறாங்க, தளபதி விஜய் காட்டுற மாதிரி. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I am not a fan of impact players. Cricket rules has to be played on cricket ground. ஒரு அந்த சேம் 11 பிளேயர் அப்படின்னா அந்த 11 பிளேயர் கிட்ட இல்லாத பேட்டிங், 11 பிளேயர் அந்த பிளேயிங் லெவன்ல இல்லாத அந்த போலிங், that one player is not going to bring in. இது வந்து ஒரு சில டீமுக்கு அட்வான்டேஜா போகும், ஒரு சில டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜா போகும். ஒரு சில டீம் நம்ம பார்த்தோம் இன்னும் இம்பாக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதே தெரியாத ஒரு டீம் எல்லாம் இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன்ல எதுக்கா போறீங்க? 11 பிளேயர் வச்சு ஆடுங்க. ஆல்ரெடி ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஹை. இதில் நீங்க இம்பாக்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐபிஎல் வேற லெவல் போயிடுச்சு. ஐபிஎல் நீங்க எப்படி நடத்தினாலும் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் ஐ டோன்ட் நோ தட் வாட் கைண்ட் ஆஃப் the difference that impact makes. It's clearly like playing with 12 players போது I am not a fan of it. பட் ஒரு சிலர் வந்துட்டு it is going to add glamour to the game நினைக்கிறாங்களா? those opinion has to be respected. என்ன கேட்டீங்கன்னா I will never endorse that at all. ஓகே பேட்டா, கிளாமர் ஒரு ஆஸ்பெக்ட். பட் இன்னும் நான் 2 பாயிண்ட் சொல்றேன், அதுக்கு நீங்க ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். ஐ டோன்ட் ஹேவ் டு அக்ரி. பட் ஒன்னு, எக்ஸ்ட்ரா இந்தியன் பிளேயர்ஸ் வரலாம், எக்ஸ்ட்ரா பெஞ்சில் இருக்க ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஃபுட்பால் மாதிரி கிரிக்கெட்டை டைனமிக்கா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேயர் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹாக்கிலேயோ ஃபுட்பால்லையோ வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள டேரக்டா பிளேயிங் இதுக்கு வந்துருவாங்க. அவங்க கிரிக்கெட்ல அப்படி பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேமை இன்னும் டைனமிக்கா ஆக்குறதுக்கும் இன்னும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பா இதை பாக்குறாங்க. அதனால நிறைய பேர் இதை வெல்கம் பண்ணியிருக்காங்க. உங்களை மாதிரியே வெரி ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் லைக் ஈவன் ரோஹித் சர்மா, அவங்க தேர் நாட் பிக் ஃபேன்ஸ் ஆஃப் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கிளாமர் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த 2 பாயிண்ட் சொல்றேன். ஒன்னு, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும், குறிப்பா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா இந்தியன் தானே சொல்றாங்க அவங்க. 2வது பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கேம் இன்னும் டைனமிக்கா ஆக்கலாம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட். அது எப்படின்னா இப்ப சாக்கரோட வந்து உங்களுக்கு இது பண்றாங்க. சாக்கர் இஸ் a totally different game all together. இப்ப அவங்க உள்ள சப்ஸ்டியூட் எடுத்துட்டு வராங்களே, இதுல இல்லையா அப்படின்னு. இங்க நீ என்ன பண்ற, ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிக்கிறான், நீ அவனை வந்து ஒரு 4 ஓவர் போலிங் போடுறவனை வச்சு ரீப்ளேஸ் பண்ற. நீ சாக்கரே இதையும் கம்பேர் பண்ணாத. டோட்டல் டைனமிக்ஸே இங்க சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க் அவுட். இப்போ நான் எப்படி சப்ஸ்டியூட் உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு போலர் வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முகமது சிராஜ்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அவருக்கு சரியா விழல, 2 ஓவர் போடுறாரு, அன்பார்ச்சுனேட்டா விழல, நிறைய ஒய்டு போகுது, நிறைய ஃபுல் டாஸ் போட்டாரு, 2 ஓவர்ல 29 கொடுத்துட்டாரா. அவரை நான் சப்ஸ்டியூட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி அவர் 2 ஓவர் போட்டிருக்காருன்னா அந்த சப்ஸ்டியூட்டா உள்ள வர்றவர் 2 ஓவர் தான் போட முடியும். ஆல்ரெடி அந்த 2 ஓவர் அவர் வந்து முகமது சிராஜ் ஆடிட்டாரு, போட்டுட்டாரு. ஸோ
ஸோ இப்ப நீங்க சாக்கர்ல பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த சப்ஸ்டியூஷன் தான் அங்க ஒர்க் ஆகுது. ஒரு ஃபார்வர்டு ஒருத்தன் இருக்கான், அவன் ஸ்ட்ரைக்கரு, அவன் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு 15 நிமிஷம் ஆட்டான். உங்களுக்கு ஃப்ரெஷ் எனர்ஜி வேணும், அவனால ஓட முடியல, இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் சரியா வரல கடைசியிலன்னா டக்குன்னு அவனை வந்து எடுத்துட்டு நீங்க ஒரு ஃபார்வர்டு எடுத்துன்னு வரீங்க. ஸோ அந்த ஃபார்வர்டு என்ன பண்றான், அந்த பிளேயர் இல்லாத அந்த 20 நிமிஷம், கடைசி 20 நிமிஷம் இஸ் ரீப்ளேசிங். ஓகே, இஸ் நாட் பிளேயிங் எ ரோல் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இதுல உங்களுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயர் செஞ்சுரி அடிப்பான், பிரப்சிம்ரன் சிங், அவனை நீங்க உட்காந்து வச்சுட்டு ஹர்ஷதீப்பை வச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா 100% ரிசோர்ஸ் யூஸ் பண்றீங்க. அது எந்த விதத்துல நியாயம் கிடையாது. இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன், இதே மாதிரி பேட்டிங், ரோஹித் சர்மா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மானே வேணாங்க, ஒரு திலக் வர்மான்னு வச்சுக்கோங்க, பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் அவுட் பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஹட் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 30 பால் நீ ஆடி இருக்க, 30 பால் உனக்கு படல, 36 ரன் சுத்துற பேட்லயே படல, அவரை வந்து ஒரு இம்பாக்ட் சப்பா ஒரு பேட்ஸ்மேனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்க அட் தட் பர்டிகுலர் மூமெண்ட். திலக் சர்மா கோஸ் அவுட் அண்ட் தட் பாய் கம்ஸ் இன். மீதி ஒரு 37 பால் இருக்கா, லெட் ஹிம் பிளே தட் 37 பால்ஸ், ஐ அம் ஃபைன் வித் இட். நான் ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா பண்ணிடுவேன், என்னோட ஸ்கில்ல வச்சு நீங்க புது பிளேயர் எது பண்றீங்களா? இட் இஸ் நாட் சப்ஸ்டிடியூஷன், இட் இஸ் பிளேயிங் 12 பிளேயர்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. பர்சனலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் இம்பாக்ட் பிளேயர் வேணாம்னு தான் சொல்லுவேன். பட் தென் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் த டிஸ்கஷன், அவ்வளவுதான். ஸோ அப்படியே வில் மூவ் ஆன். நிறைய பேர் வந்து அன்றே கணித்தார் பீடாக் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல. அது எதுக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட். ஏன்னா இத்தனை இத்தனை இந்தியன்னு பிரிக்காம ஓவராலா ரிட்டன்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் சொன்னேன் அன்கேப்டுன்னு வேணா கொடுக்கலாம், ஒரு சின்ன பிரேக்கப் கொடுக்கலாம்னா நீங்க அதுக்கும் வந்து அது கூட இருக்கக்கூடாது, ஃப்ரீயா விட்டுறணும், ஃபுல்லா டீம்ஸ்க்கே அதை விட்டுறணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் இந்தியன் அப்படின்லாம் வந்து அவங்க பிரிக்கல, மொத்தமா பண்ணிக்கங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஆனால் அன்கேப்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு அன்கேப் பிளேயர், மேக்ஸிமம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு நிறைய பேர் வந்து அன்றே கணித்தார் பீடாக் அப்படின்னு போட்டு டேக் பண்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. கரெக்ட் தானே சார்? இப்ப எங்கிட்ட பணம் இருக்குன்னா, இப்ப நான் கயானால இருக்கேன், இப்ப நேரம் இங்க பாக்குறேன், பீச் தெரியுது, இந்த மாதிரி ஒரு வீடு நான் வாங்கணும்னு நினைப்பேன், இல்ல ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கணும்னு நினைப்பேன், இல்லைன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்கணும்னு நினைப்பேன். எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நான் ஆசைப்படுற மாதிரி நான் வீடு வாங்கணும். ஸோ எனக்கு நான் வந்து இப்ப நீங்க 18 கோடி, 14 கோடி, 11 கோடி, 18 கோடி, 14 கோடின்னுட்டு இவ்வளோ இந்தியன் தான் ரீட்டைன் பண்ணணும், இவ்வளோ ஃபாரினர் தான் ரீட்டைன் பண்ணணும்னா இது எப்படி நியாயம் இல்லைல்ல? ஸோ கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஒரு சில டீம்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட். இப்போ சிஎஸ்கே மாதிரி இந்தியன் பவுண்ட் டீம், ராயல்ஸ் மாதிரி ஒரு இந்தியன் பவுண்ட் டீம், சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு ஓவர்சீஸ் பவுண்ட் டீம், எவ்ரி ஒன் வில் கெட் பெனிஃபிட்டட். இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவங்க எப்படி பண்ணிருக்கணும்னா 6 ரிட்டன்ஷன் கொடுத்துட்டு இந்த 18 இன்னொரு 11 அப்படின்னு போட்டுட்டு அன்கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்றியா, ரீட்டைன் பண்ணுன்னு. அன்கேப்டு பிளேயருங்கும் போது ஏன் அதை நீ 4 கோடிக்கு கம்மி பண்ற? That is an undue advantage for teams which has uncapped players. ஒரு சில டீமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப திலக் வர்மா மாதிரி ஒருத்தர் அன்கேப்டு, அவர் ஆடல இந்தியாக்கு அப்படின்னா மும்பை கொத்தின் போடுவான் 4 கோடிக்கு. பட் அந்த அட்வான்டேஜ் அவனுக்கு கிடையாது. ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they got a strong uncapped player. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப தோனி இஸ் எலிஜிபிள் டு பி ரிட்டைன்ட் as an uncapped player for 4 crores. இப்ப தோனியே நீங்க ஆப்ஷன்ல போட்டீங்கன்னா 4 கோடிக்கு எடுத்துருவீங்களா? தெரியாம கேட்கிறேன். வாய்ப்பே இல்லை, எடுக்க விட மாட்டாங்க. அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் மற்ற டீம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது தட் இஸ் அன் அன்டியூ அட்வான்டேஜ். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், 3வது ஸ்லாபையும் 11 கோடி ஆக்கிடு. நீ யூ மேட் இட் a fair point. 18-14-11 18-14 சொல்லிட்டு அந்த அன்கேப்டு ஆப்ஷன் 4 கோடி அப்படின்னு அன்கேப்டு ஆப்ஷன் எதுக்கு நீ கம்மி பண்ற? இப்ப சஷாங்க் சிங்கோட வேல்யூ 4 கோடி தானா? 4 கோடி தான் போவாரா? அசுதோஷ் சர்மாவோட வேல்யூ 4 கோடி தானா? 4 கோடி தான் போவாரா? நிதிஷ் ரெட்டியோட வேல்யூ 4 கோடி தானா? 4 கோடி தான் போவாரா? இப்போ ஒரு குமார் குஷாக்ரா மாதிரி ஒரு பிளேயர் 8 கோடி போறாரு, சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயர் 8 கோடி போறாருன்னா, நான் சொல்றேன் இந்த பிளேயர்லாம் ஒரு மெயின் ஆப்ஷன்ல 4 கோடி மேல போக மாட்டாங்களா? அது ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் ஆக்கிட்டாங்க. அதையும் 11 கோடி அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா இட் should have been an even battlefield. Few teams will have an advantage of using that for 4 crores where few teams doesn't haveன்றதுனால இதை மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாமோ அப்படின்றதுதான் இது. பட் யூ cannot expect everything to be right. நம்ம கொடுக்குற ஒப்பீனியன் கூட தப்பா இருக்கலாம். So it is always good enough to praise BCCI on what they have done.
ஓகே, வியூஎஸ்க்கு உங்க ஆசைகளையும் சொல்லியிருக்கீங்க, கயானால வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க கயானால வீடு வாங்குறது இருக்கட்டும், நிறைய வெளிநாட்டு பிளேயர்கள், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் நிறைய கண்ட்ரில வீடு வாங்குறதுல ஒரு இது வச்சிருக்காங்க. அதை பத்தி இப்ப பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 இயர் பேன், புல்லிங் அவுட். இதை பிக் பண்ணிட்டு இந்த வரமாட்டேன் அப்படின்னு ஒரு இது விடுறவங்க, இந்த ஏஜென்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்களா, வாட் எவர், அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஜென்ரலி இஃப் யூ ரெஜிஸ்டர் அண்ட் யூ புல் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா 2 இயர் பேன். அதையும் சொல்லிருங்க. இன் கண்டினியூட்டி அந்த மேக்ஸிமம் ஃபீ அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது மினி, இதை இன்னும் ரெண்டுக்கு நடுவில் மினி ஆக்ஷனுக்கு டைரக்டா வர முடியாது. வந்து 20 கோடி 25 கோடின்னு வாங்க முடியாது. மெகா ஆக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் மினி ஆக்ஷனுக்கு வர முடியும். இது 2. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரிட்டன்ஷன் பிரைஸ் அல்லது ஹையஸ்ட் இந்தியன் பிளேயர் எவ்வளவு போயிருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய கேப், பிரைஸ் கேப். வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அதுக்கு மேலேயும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமின்ஸ் 24 crores அப்படின்னாலும் 18 crores தான் ஹையஸ்ட் ரிட்டன்ஷன் பிரைஸ் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 18 crores தான் கமின்ஸுக்கு போகும். மிச்சம் இருக்க 6 கோடி பிசிசிஐ எடுத்துக்குவாங்க. பிசிசிஐ டெபாசிட் பண்ணிடணும். தே வில் யூஸ் இட் ஃபார் பிளேயர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்ற அவங்களோட அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல நான் பார்த்தேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் பத்தி நீங்க சொல்லிருங்க. இது நான் திருப்பி சொல்றேன், எனக்கு இந்த பேனுன்றது ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். இப்ப நான் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன், நீ வந்து 3.5 கோடிக்கு போற, நீ பாக்குற போன வருஷம் நான் 10 கோடிக்கு போனேன், இந்த தடவை நான் 3.5 கோடிக்கு போறேன், நான் வரலையா அப்படின்னா நீ இந்த 3.5 கோடி எனக்கு திருப்பி கொடுக்கலாம். திருப்பி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் நீ என்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி விட்டுருவேன். அப்ப என்ன ஆகும், இப்ப 3.5 கோடி வந்து நான் உனக்கு நஷ்டமா கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துல அதை ரீகெயின் பண்ற மாதிரி இருக்கும், அந்த பிளேயர் திரும்பியும் வர்ற மாதிரி இருக்கும் rather than ban. ஏன்னா ஐபிஎல்ங்கிற ஒரு பிராண்ட் எப்படின்னா we want all the best players to participate in it. That is why IPL becomes special. இப்ப எந்த குளோபல் லீக்ல நீங்க சொல்லுங்க ஆல் டாப் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் ஒரு குளோபல் லீக் சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியாது. ஏன் ஐபிஎல் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்குன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட். இப்ப 80 ஃபாரின் பிளேயர் வரான் 10 டீம்னா they have the 80 டாப் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் in the world. அந்த 80 யூனிக் டாப் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்ட வந்து ஹோஸ்ட் பண்ற ஒரே டோர்னமெண்ட் ஐபிஎல் போது அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தா நீ பிளேயர் 2 வருஷம் வராதுன்னு சொல்றாங்க. அதை பண்ணாம இருந்திருக்கலாம். தட் குட் ஹவ் பீன் a better thing. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்ப ஆஃப்டர் த ரூல்ஸ் இஃப் சம்மன் இஸ் கமிங் ஃபார் த மினி ஆப்ஷன் இட் இஸ் ஜெனுவன். ஓகே, இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அந்த மாதிரி பிளேயர் இல்ல இன்ஜுரி எல்லாம் அலோவ் பண்றாங்களே பீடா, இன்ஜுரி அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்ஸ் அந்த டீம் போர்டு சர்டிஃபை பண்ண ஓகேன்றாங்களே. ஓகேன்றாங்க. நான் என்னத்த சொல்ல வரேன்னா அடுத்த வருஷம் அவன் வந்தா அந்த ரூல் போட்டிருக்காங்க பாருங்க, either the highest retention price or maximum gone, whichever is lower should be the only money paid to the player and the rest will go to the welfare of BCCI. அதை பண்ணிருக்கூடாதுன்ற. ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒன்லி ஃபார் ஜெனுவன் ரீசன் a player is missing. இது நாள் வரைக்கும் எல்லாம் ஓய்வு அடிச்சிட்டு இருந்தாங்க, என் பணம் கம்மியா இருக்கு, நான் பிளேயிங் லெவல்ல ஆட மாட்டேன், எனக்கு மென்டல் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடினவங்க. இப்போ ஓடினவெல்லாம் 2 வருஷம் வரவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டு செகண்ட் இயர் வர்றவன் ஒரு ஜெனுவன் ரீசனோட மிஸ் பண்ணிட்டு தான் வராங்கும் போது பாவம் அவன் போற பணத்தை ஏன் கை வைக்கிறான்? கரெக்டா நான் சொல்றது? இப்போ யூ ஷுட் ஒன்லி பனிஷ் பீப்புள். இப்போ நீங்க இந்தியன் தாத்தாவா எப்ப மாறணும், ஜெனுவனா தப்பு பண்ணாதான் இந்தியன் தாத்தாவா மாறணும், அப்படி கொண்டு வரணும் ஹேர் ஸ்டைல. இல்லைன்னா இப்ப அடுத்த ஆப்ஷன்ல ஒரு சிலர் பர்டிகுலரா இவ்வளவு வேல்யூ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயருக்கு ஒரு 22 கோடி போறாங்க, பட் ஹையஸ்ட் ரிட்டன்ஷன் பிரைஸ் இஸ் 18 crores. அப்புறம் the lowest whatever that is applicable based on what is the highest price gone for auction or அவ்வளவுதான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனோட பேங்க்ல கை வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆச்சு. அதை பண்ணிருக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்றதுதான் என்னோட யோசனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? பிகாஸ் தேர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் ஜெனுவன் ரீசன்ஸ். அது ஓகே தான் பீடா, பட் இப்ப நான் வந்து சப்போஸ் ஐ எம் சுப்மன் கில், நான் வந்து ஒரு 18 கோடி தான் என்னோட வேல்யூ, நான் வந்து ஃபுல்லா எல்லா மேட்சும் ஆட போறேன், டெடிகேட்டடா இருக்க போறேன், தட் இஸ் ஃபைன். பட் நீங்க வந்து ஒரு மினி ஆக்ஷனுக்கு மட்டும் வந்து நான் அடுத்த வருஷம் வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் 24 வாங்குறேன் அப்படின்னா அந்த டிஸ்பாரிட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிசிசிஐ. மேபி அந்த ஹையஸ்ட் கேப்ட் பிளேயரே வந்து அது அவனும் தே நாட் பிளேயிங் ஃபார் பீனட்ஸ் பீடா. 18 crores per season அப்படிங்கிறதே வந்து ஸ்டில் அ ஹியூஜ் அமௌண்ட். நிறைய பேருக்கு இட்ஸ் லைஃப் சேஞ்சிங் அண்ட் இது ஐ திங்க் தட் இஸ் ஃபேர் இனஃப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 24-25 இந்தியன் பிரீமியர் லீக்ல
இந்தியன் கேப்டு பிளேயர்ஸ், இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ், ரீடைன்டு பிளேயர்ஸ் அதிகமா வாங்குறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க சொல்ற மாதிரி 18 கோடி உங்களுக்கு 2 மாசம் ஆடுறதுக்கு 18 கோடின்றது நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். 18 கோடின்றது இட் இஸ் கோயிங் டு செட்டில் யூ லைஃப் டைம். அதெல்லாம் சந்தேகம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, if a player is going to miss the first auction, is going to only miss it due to some unfortunate circumstances or injury or something which is valid and accepted by BCCI. ஒரு ஒரு நியாயமான ஒரு காரணத்துக்காக தான் அவன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரல. ஸோ அவன் அப்ப அவன் செகண்ட் ஆப்ஷன்ல வரான். இல்ல இப்ப இன்னொரு பிளேயரை நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு பிளேயரு, இப்ப ஷமார் ஜோசப்னு ஒருத்தரை யாருக்குமே தெரியாது, போன வருஷம் தான் அவர் வந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரு நீங்க வந்து ஒரு எங்கேயோ ஒரு பிளேயர் இருக்கலாம். இப்ப T10 லீக்ல நான் எங்க இருந்தோ ஒரு பிளேயரை எடுப்பேன். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஏன்னா யாரும் ஐபிஎல் எடுக்க மாட்டாங்கன்னு என்ரோல் பண்ணிருக்க மாட்டான். பிகாஸ் இஸ் நோபடி. ஆனா இந்த T10 லீக்ல வரான், ஒரு பயங்கர பீஸ்டா தெரியறாங்கும் போது அப்ப அவன் வந்து அதுக்கப்புறம் போடுறான், ஓகே என்னோட இது சான்ஸ் இருக்குன்னு. அது அவன் தப்பு இல்லை. ஏன்னா என்ன விலை போக மாட்டேன்னு போடாதவன் ரெண்டாவது இதுல போடுறாங்க போது அவனுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை 22 கோடிக்கு ஒரு டீம் பிக் பண்ணுது. ஆனா உங்களுக்கு லோயஸ்ட் பிட் as far as highest bid and இது ரிட்டன்ஷன் இஸ் கன்சர்ட் இஸ் 18 crores-னா அப்ப அவன் மடியில இருந்து 4 கோடி ரூபாய் நீ எடுக்கிறது சரியா? இதுதான் என்னோட கேள்வி. இல்ல அது யாரா இருந்தாலும் அது ஓகே. இப்ப ஜஸ்பிரீத் பும்ராக்கு 18 அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச உலக கிரிக்கெட்ல எந்த பவுலரும் ஜஸ்பிரீத் பும்ராவோட பெரிய அப்பா டக்கர் கிடையாது, என்னுடைய ஒப்பீனியன். அப்போ அந்த 18 வாங்குறதுல they should be very very happy and consider themselves to be fortunate. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூல் தப்புக்கு நான் சொல்ல. இப்ப ஹையஸ்ட் பிட் எவன் போறானோ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டா இருக்கணும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டா இருக்கணும். தென் யூ ஆர் கோயிங் டு கெட் த மணி இன் பார் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படிங்கும்போது யூ ஷுட் பி ஹாப்பி. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரான்சைசி அதர் பீப்புள் பிலீவ் தட் திஸ் இஸ் யுவர் ஒர்த் ஈவன் தோ இட் இஸ் அ மினி ஆப்ஷன் போது அவனுக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல வரேன். ஐ எம் நாட் பிளேமிங் வாட் பிசிசி ஹஸ் டன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சீங்கன்னா தான் இந்த மாதிரி நைஸா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்டுக்கு வருது, ஒரு சில செகண்ட் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டுக்கு வருது. இதெல்லாம் எவனும் பண்ண மாட்டான். அப்ப என்ன நினைப்பான், யோசிப்பான், யோ செகண்ட் ஆப்ஷன் நான் அன்சோல்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கப்பா சாமி, நான் உள்ள வந்துடுறேன்னு. வாட் பிசிசி ஹஸ் டன் இஸ் ரைட் திங். இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், அவ்வளவுதான். கரெக்ட் தான், அதே தான். ஐ ஆல்சோ வாண்டட் டு பிரிங் த டிஸ்கஷன். சிலர் அங்க உட்காந்துட்டு பக்கத்துக்கு வேற கண்ட்ரில இருந்து ட்வீட் போடுவாங்க, எங்க லீக்ல வந்து இப்ப வர பிளேயர்லாம் வந்து உங்க லீக் வரல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே இது அட்ரஸ் பண்ணிருச்சு. பிகாஸ் ஐபிஎல் வந்து பை அண்ட் லார்ஜ் பெரிய டிஸ்டன்ஸ்ல வந்து பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு. வேற எந்த லீக்கும் கம்பீட் கூட பண்ணாது ஐபிஎல் கூட. ஸோ இட்ஸ் குட் தட் தேர் பிரிங்கிங் இன் ரெகுலேஷன்ஸ் லைக் திஸ். சரி பீடா, ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். அப்படியே உங்களோட இறுதி கருத்துக்கள். இந்த மேட்ச் என்ன, கான்பூர் அவ்வளவுதானா, அது வேலைக்கு ஆகுமா ஆகாதா? ஸ்ரீலங்கா டெஸ்டையும் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. ஸ்ரீலங்கா வந்து நம்ம தான் சொல்லிட்டோமே, இந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு அவங்க கால்ல எல்லாம் நீங்க 600 அடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்ரீலங்கா இஸ் மச் க்ளோசர் டு ஆஸ்திரேலியா ஆன் வின் ரேஷியோ இன் ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்ஸ். தட் இஸ் அ கிரேட் சைன் ஃபார் ஸ்ரீலங்கா. ஸோ அவங்க ஃபியூச்சர் சீரீஸ்ல வந்து நல்லா ஆடினாங்கன்னா, அப்படியே ஆஸ்திரேலியா வந்து இந்தியாட்ட ஒரு பெரிய அடி வாங்கினாங்கன்னா there is a chance that this might go different way. That is encouraging. Now Sri Lanka has to win whatever series that has come across them to really put Australia under pressure if India pip Australia in Australia. So romba nalladhu idu Kanpur adudha. That is the only reason we wanted to entertain the viewers every day, but unfortunately இந்த மாதிரி ஆயிடுச்சு. I don't want our viewers to get disappointed. இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள்ல ரிசல்ட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களை ஆல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு சைசபிள் லீட் எடுத்து திருப்பி அவங்களை ஆல் அவுட் பண்ணோம். இன்னொன்னு சொல்றேன், இந்த கான்பூர்ல டே 4 டே 5 தான் பிச்சு உடஞ்சு திரும்ப ஆரம்பிக்கும், ஆடுறது கஷ்டமா இருக்கும். இப்ப இன்னும் மேட்சர் இருந்துனே இருக்கும், பிச் இஸ் கவர்டு அப்படிங்கும் போது பெருசா போலர்ஸ் வந்து பிச்சருக்கு வரவே மாட்டாங்க. Even though you got 98 and 98, 196 overs left, it is very difficult to force a result. ஒரு டெட் ரப்பரா இருக்கும். பட் இருந்தாலும் we will come back if there is any kind of play that is possible in the next 2 days. ஆனா one thing we can assure you, now உங்களுக்கு இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ் தெரிஞ்சு போச்சு, பர்ஸ் தெரிஞ்சு போச்சு, எந்தெந்த டீம் எப்படி வரப்போறாங்க அப்படின்றது. எவ்ரி டீம் வந்து ஒரு எபிசோட்ல 2 டீமை அனலைஸ் பண்ணி வருவோம் நாங்க. அதுக்கப்புறம் யூ கம் பேக் அண்ட் யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் வெதர் வாட் எவர் வி ஆர் புட்டிங் அப் த நேம்ஸ் ஆர் ரிட்டன்ஷன்ஸ் இஸ் ரைட் ஆர் நாட். until we come back and entertain you
for mega episodes, the next 4 episodes of all the teams that is coming up, until we entertain you, until the auction is going to happen, which is expected to be on the second week of November. 31 ரிட்டன்ஷனு. அப்போ உங்களுக்கு ஆக்சுவல் இது என்னன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்போம். வெரி ஓன் ஆக்டோபஸ். Until then, thanks a lot and bye bye.